கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இந்த வசனத்துல நாம் தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால், சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள் என்று. அதாவது கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, அதாவது சினம்ங்கிறது ஒரு விதமான கோபம். அந்த கோபம் நமக்கு யார் மூலமாலாம் வெளிப்படும் என்று நாம் பார்க்கும்போது, மனிதனுடைய கோபம் நமக்கு வெளிப்படும், தேவனுடைய கோபமும் சில வேளையில வெளிப்படும், பிசாசுடைய கோபமும் வெளிப்படும். இப்படி 3 விதமான கோபங்கள் இருக்கு. ஆனா தேவனுடைய கோபம் நம் மீது வெளிப்பட்டால் அவர் நம்மை சிட்சித்து, சில வேளைகளில் ஒரு தகப்பனை போல நம்மேல் அவர் சிட்சையை அனுப்பி நம்மை அதிலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் மனிதனுடைய கோபம் நமக்கு வெளிப்படும். ஆனால் அந்த கோபம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, சங்கீத புஸ்தகத்துல ஒரு இடத்துல சொல்லப்படுறது, நம்ம உயிரோட விழுங்கி இருப்பாங்களாம். அவருடைய கோபம் அந்த மாதிரிப்பட்ட கோபம் தான் நம்ம கிட்ட வெளிப்படும். அப்படிப்பட்ட கோபங்கள் உண்டு. சத்ருவும் நம்ம அதே தான், நம்ம மேல கண்ணியை வைத்து நம்மை விழுங்கி நம்ம உயிரோட அழித்து போடக்கூடிய ஒரு சத்ருவின் கோபம். இப்படிப்பட்ட கோபங்கள் தான் சினம். இந்த சினம் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அறை வீட்டிற்குள் கதவை பூட்டி நாம அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கொஞ்ச நேரம் ஒளித்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அறை வீடு என்று பார்க்கும்போது, நமக்கு அறை வீடா இருக்கிறது கர்த்தராகிய தேவனுடைய அவருடைய செட்டை, அவருடைய மறைவுக்குள்ள நாம இருக்கும்போது, அதாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்து அவர் நம்மை ஒளித்து வைத்து பாதுகாத்து கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ நமக்கு அறை வீடு என்கிறது, நம்முடைய அறைங்கிறது கூடாரம். அந்த கூடாரம் என்கிறது கர்த்தருடைய மறைவு. அந்த கர்த்தருடைய மறைவில் நாம் ஒளித்து கொள்ளும் போது இந்த சினம் நம்மை விட்டு கடந்து போகும். நாம் எல்லாவித எரிச்சல் விதமான கோபங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களுக்கு விரோதமாக கிளம்பி நிற்கிற மனுஷீக கோபங்களோ இல்ல சத்துருவின் கோபங்களோ, இந்த சினம் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு கடந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். இதை கடந்து போகும் வரைக்கும் உடைய செட்டைக்குள் எங்களை மறைத்து உடைய மறைவில மறைத்து எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.